ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆன்மீக பக்தி, சடங்குகள், வழிபாடு இதெல்லாம் பத்தி தான் நம்ம பொதுவா நினைப்போம் இல்லையா? ஆனா ஒரு பழங்காலத்து உரை இது எல்லாத்தையும் வேற ஒரு கோணத்துல பாக்குது. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். நம்மளோட இந்த அலசல் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியிலிருந்து தொடங்குது. உண்மையிலேயே நோன்புனா என்ன? எசாயா 58ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் முயற்சி பண்ணுது. ஆனா அந்த பதில் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம். முதல்ல, கடவுளுக்கு பிடிச்ச நோன்பு ஏது? அப்போதைய மக்கள் தங்களையே வருத்திக்கிட்டு ரொம்ப சோகமா இருந்தா கடவுளை சந்தோஷப்படுத்திடலான்னு நம்புனாங்க. ஆனா இந்த உரை அந்த பாரம்பரிய நம்பிக்கைகளை எல்லாம் உடைச்சு ஒரு புரட்சிகரமான ஐடியாவை முன்ன வைக்குது. இது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறத பத்தி இல்ல, ஆனா அது செயல்ல இறங்குறத பத்தினது. இந்த உரை உண்மையான நோன்பை எப்படி சொல்லுதுன்னா, அது வெறும் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிறது மட்டும் இல்ல, அது சமூக நீதியை நோக்கி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தான். அதாவது கவனம் உள்நோக்கிய சடங்குகள்ல இருந்து மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு மாறுது. ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது வெறும் தத்துவம் தானா, இல்ல பிராக்டிக்கலா ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த உரை ரொம்ப தெளிவா நம்ம செய்ய வேண்டிய 4 விஷயங்களை சொல்லுது. வாங்க அதை பார்க்கலாம். இதோ அந்த 4 செயல்கள். 1, பசியோட இருக்கிறவங்களுக்கு உங்க சாப்பாட்டை கொடுக்கறது. 2, வீடு வாசல் இல்லாத ஏழைகளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது. 3, உடுத்த உடையில்லாம இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஆடை கொடுக்கறது. கடைசியா உங்க சொந்தக்காரங்க கஷ்டப்படும் போது அவங்கள கண்டுக்காம ஒதுங்கி போகாம இருக்கிறது. இதுல ஒவ்வொரு விஷயமும் நீங்க காட்டுற அன்போட ஒரு நேரடியான வெளிப்பாடு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெறும் நல்ல ஆலோசனைகள் கிடையாது. இந்த உரை சொல்லுது, இதுதான் நீதியான வாழ்க்கையோட அர்த்தமே. இதுதான் அதோட அஸ்திவாரம். சரி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும்? இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. நீங்க செய்யற செயல்களுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு வாக்குறுதிகளும் இருக்கு. அதாவது உங்க இருட்டு ஒளியா மாறும். அதாவது நீங்க இந்த நீதியை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கருணையான செயல்களை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஆக்கிக்கிட்டா என்ன நடக்கும்? இந்த உரை சில பிரமிக்க வைக்கிற வாக்குறுதிகளை கொடுக்குது. அதை இப்ப பார்க்கலாம். முதல் வாக்குறுதி கேளுங்க. உன் ஒளி விடியல் போல் எழும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு உருவகம். உங்க செயல்கள் இருட்ட விரட்டி அடிச்சு ஒரு புது விடியலை கொண்டு வரும்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும். வெறும் விடியல் இல்ல, பட்டப்பகல் மாதிரி பிரகாசமா இருக்கும்னு சொல்லுது. இது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
இன்னும் நிறைய வாக்குறுதிகள் இருக்கு. உங்க ஆரோக்கியம் சீக்கிரம் குணமாகும், உங்க நேர்மை உங்களுக்கு முன்னாடி வழிகாட்டியா போகும், கடவுளோட மகிமை உங்களை பாதுகாக்கும், உங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். பாத்தீங்களா, நீதியான செயல்களுக்கு எவ்வளவு பெரிய தனிப்பட்ட ஆன்மீக பலன்கள் இருக்குன்னு. ஆனா நீதிங்கிறது நீங்க என்ன செய்யறீங்கன்றது மட்டும் இல்ல, அது நீங்க எதை செய்யாம இருக்கீங்கன்றதுலயும் இருக்கு. இந்த உரை ஒரு நாணயத்தோட 2 பக்கத்தையும் நமக்கு காட்டுது. 3 விஷயங்களை நம்ம உடனே நிறுத்தணும்னு சொல்லுது. மத்தவங்கள ஒடுக்கறத நிறுத்தணும், அடுத்தவங்க மேல பழி போடுறத நிறுத்தணும், தீய வார்த்தைகள் பேசுறத முழுசா நிறுத்தணும். சோ நீதிங்கிறது நல்லதை செய்யறதுலயும் இருக்கு, கெட்டதை செய்யாம இருக்கிறதுலயும் இருக்கு. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு நீதியான வாழ்க்கைய வாழ்ந்தா அதுக்கு இறைவன் எப்படி பதில் கொடுக்கிறார்? இது ஒரு ரொம்ப நெருக்கமான உறவை பத்தினது. அதுதான் கடைசி வாக்குறுதி. இந்த உறவோட ஆழத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்க உதவின்னு கூப்பிடும் போது பதில் உடனே வருதான், இதோ நான் இருக்கேன். எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு தெய்வம் இல்ல, உங்க கூடவே பேசுற ஒரு நெருக்கமான உறவு இது. ஆக இந்த முழு பகுதியில இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் வார்த்தைகளால வர்ற உறவு இல்ல, கருணையான செயல்களால கட்டமைக்கப்படுற ஒரு உறவு. நம்ம செயல்கள் தான் ஆழமான ஆன்மீக இணைப்புகளை உருவாக்குது. முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த பழங்காலத்து ஞானம் உங்க வாழ்க்கையில எப்படி வெளிச்சம் போட போகுது? இன்னைக்கு உங்க ஒளி எங்க உதயமாகும்? திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். சக்தி, பவர்னா என்ன? உண்மையான விசுவாசம்னா என்ன? இந்த கேள்விகளுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பதில்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு 2 பழங்கால எழுத்துக்களை வச்சு நாம இது எல்லாத்தையும் கொஞ்சம் வேற ஒரு கோணத்துல பார்க்க போறோம். இந்த அலசல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையான சக்தியோட அடையாளம்னு நீங்க எதை சொல்லுவீங்க? ஒருவேளை நாம இப்போ நினைக்கிற பதில் சரியானது இல்லைன்னா வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி, ஞானத்திற்கு அப்பாற்பட்ட சக்தி. செல்வாக்கு, அறிவு பத்தி நாம பொதுவா வச்சிருக்கிற சில எண்ணங்களையே உடைக்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் இங்க தான் நமக்கு காத்திருக்கு. பொதுவா நம்ம யாரை பார்த்து அப்பா இவங்க செம்ம பவர்ஃபுல்னு நினைப்போம்? நல்லா பேசுறவங்க, அறிவாலும் பேச்சாலும் மத்தவங்களை ஈர்க்கிறவங்க. இதுதானே வலிமையோட அடையாளமா நம்ம பார்க்கறோம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கிறிஸ்துவ சிந்தனையில ஒரு முக்கியமான நபரா கருதப்படுற திருத்தூதர் பவுல் இதுக்கு நேர்மாறா ஒன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வந்தப்போ என்னோட பேச்சாற்றலையோ பெரிய ஞானத்தையும் நம்பி வரல அப்படின்னு வெளிப்படையாவே ஒத்துக்கிறாரு. அப்போ உண்மையான சக்தி மனுஷனோட அறிவுல இல்லனா அப்புறம் அது எங்க இருந்து தான் வருது? இந்த மர்மத்தை அழுக்க பவுல் சொல்ற அந்த உண்மையான சக்தியோட மூலம் என்னன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இங்க பாருங்க, 2 விதமான நம்பிக்கைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்னு மனுஷனோட ஞானத்தையும் திறமையையும் மட்டுமே நம்பி இருக்கிறது. இன்னொன்னு கடவுளோட வல்லமைய மட்டுமே முழுசா சார்ந்திருக்கிறது. பவுல பொறுத்த வரைக்கும் இந்த 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத முற்றிலும் வேற வேற பாதைகள். ஆக பவுலோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, வேணுனே தன்னை ஒரு பலவீனமானவரா காட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவ மட்டுமே மையமா வச்சு பேசினாரு.
அவர் ரொம்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்ததா சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா மக்களோட நம்பிக்கை தன்னோட பேச்சிலையோ திறமையிலையோ இல்லாம கடவுளோட வல்லமையில இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இதுதான் உண்மையான சக்தின்னு காட்ட அவர் தேர்ந்தெடுத்த வழி. சரி, சக்தியோட மூலம் என்னன்னு பார்த்துட்டோம். இனி அந்த சக்தி எப்படி செயல்ல வெளிப்படுதுன்னு பார்ப்போம். இதுக்காக நாம இன்னொரு பழங்கால சிந்தனையாளரான இறைவாக்குனர் எசாயாவோட கருத்துக்களை கொஞ்சம் ஆராயலாம். இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நோன்பு மாதிரியான மத பயிற்சிகள்னா என்ன? நமக்காக நாம எதையாவது விட்டு கொடுக்கறதா, இல்ல மத்தவங்களுக்கு நாம எதையாவது கொடுக்கறதா? இந்த விஷயத்துல எசாயா நம்மளோட வழக்கமான சிந்தனைய தலைகீழா மாத்த போறாரு. நாம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இங்கதான் இருக்கு. வெறும் வார்த்தைகள் இல்ல, செயல்ல தெரியிற நீதிய பத்தி எசாயா என்ன சொல்றாருன்னு வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, எசேயாவோட பார்வையில உண்மையான நோன்புன்றது இதுதான். பட்டினி கிடக்கிறதில்ல, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. நமக்காக தியாகம் பண்றதில்ல, வீடில்லாதவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கறது. இது சுயமறுப்ப பத்தினதில்ல, சமூக நீதியையும் இரக்கத்தையும் பத்தினது. இதுதான் எசாயா 58 என்ற அதிகாரத்தோட மையச் செய்தி. இது நம்ம கவனத்தை நமக்குள்ள நடக்கிற பக்தியிலிருந்து மத்தவங்க பார்க்கக்கூடிய வெளிப்புற செயல்களுக்கு திருப்புது. உண்மையான ஆன்மீகம் செயல்ல தான் வெளிப்படணும். சரி, இந்த மாதிரி செயல்களை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும்? நம்மளோட விசுவாசத்தை செயலாக மாற்றும் போது என்ன நடக்கும்? அதோட விளைவுகளை பத்தி எசையா சொல்றத கேட்கலாம் வாங்க. இந்த அழகான வாக்குறுதியை கேளுங்க. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும்னு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நீதியான செயல்களுக்கு பின்னாடி ஒரு புது தொடக்கமும் குணமடைதலும் நிச்சயம்னு சொல்ற ஒரு உத்தரவாதம். இன்னொரு சக்தி வாய்ந்த வாக்குறுதி இங்க இருக்கு. நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். கேட்டீங்களா? அதாவது இரக்கத்தோட நாம செய்யற செயல்கள் கடவுளோட இருக்கிற நம்ம உறவை ரொம்ப நேரடியானதாவும் உடனடியானதாவும் மாத்துது. நம்ம குரல் கண்டிப்பா கேட்கப்படும். இப்போ இந்த 2 கருத்துக்களையும் ஒன்னு சேர்த்து பார்க்கலாம். பவுலும் சரி எசையாவும் சரி, 2 பேரும் சுட்டி காட்டுறது ஒரே விஷயத்தை தான். உண்மையான ஆன்மீகம்ன்றது நம்மளோட திறமைய காட்டுறதுலயோ இல்ல சில சடங்குகளை செய்யறதுலயோ இல்ல. அது நமக்கும் மேல இருக்கிற ஒரு சக்தியை நம்பி அந்த நம்பிக்கைய மத்தவங்களுக்கு செய்யற தன்னலமற்ற சேவையில வெளிப்படுத்துறது தான். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் இந்த ஆய்வோட முக்கியமான கருத்து. இந்த பழங்கால செய்தி இன்னைக்கு நமக்கும் கூட ரொம்ப பொருத்தமானதாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துறதாகவும் இருக்கு. நம்மளோட நம்பிக்கை வெறும் வார்த்தையா இல்லாம செயலா மாறும்போது நம்ம வாழ்க்கையே மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு வெளிச்சமா மாறிடும். இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட முடிக்கலாம். நம்மளோட செயல்களை பத்தி நாமளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாம செய்யறதெல்லாம் வெறும் பழக்கத்துல செய்யற சடங்குகளா, இல்ல உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஒரு உண்மையான மாற்றத்தோட வெளிப்பாடா? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த உலகத்துல ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துறதுன்னு சொல்ற ஒரு சின்ன பகுதி தான் இது. உப்பு, ஒளி, இந்த 2 சிம்பிளான உருவகங்கள் மூலமா நம்மளோட இருப்பு மத்தவங்களுக்கு எப்படி ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கலாம்னு இது நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது. சரி, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க வாழ்க்கையோட தாக்கம் என்ன? இந்த ஒரு கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இத வச்சுக்கிட்டு இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போறது உப்பு. ஆமா, நம்ம சமையலறையில இருக்கிற சாதாரண உப்பு தான். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? இயேசு பயன்படுத்துற முதல் உருவகமே இதுதான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா? நீங்க உப்பா இருக்கணும்னு அவர் சொல்லல, நீங்க தான் உப்புன்னு சொல்றாரு. இது ஒரு ஆர்டர் இல்ல, இது நம்மளோட அடையாளம். அதாவது இந்த உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது நம்மளோட இயல்பிலேயே இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, உப்புல 2 நிலை இருக்கு. ஒரு பக்கம் நல்ல உப்பா கரிக்கிற உப்பு, இதுதான் சாப்பாட்டுக்கு சுவையை கொடுக்குது, கெட்டு போகாம பாத்துக்குது. இதுக்கு ஒரு பயன் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உப்பு அதோட உப்பு தன்மையே இழந்துட்டா யோசிச்சு பாருங்க, அது வெறும் மண்ணு மாதிரி தானே. அதுக்கப்புறம் அதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படி சப்பையா போன உப்புக்கு என்ன கதி பாருங்க, அதை வெளியில கொட்டி கால்ல மிதிச்சிடுவாங்கன்னு சொல்லப்படுது. இது ஒரு செம ஸ்ட்ராங்கான வார்னிங் இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம உப்பா இருக்கிறது மட்டும் பத்தாது, அந்த உப்பு தன்மையோட, அதாவது நம்மளோட இந்த தனித்துவமான பாசிட்டிவ் தாக்கத்தோட இருக்கணும். அதை நாம இழந்துட்டா நம்ம நோக்கமே சிதைஞ்சு போயிடும். சரி, உப்புங்கிறது நம்மளோட உள் இயல்பை பத்தி பேசுது. இப்போ அடுத்த உருவகத்துக்கு போகலாம். இது இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம தாக்கம் எப்படி வெளியே தெரியணும்னு சொல்லுது. இது ஒரு வெளிப்படையான, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தாக்கத்தை பத்தினது. உப்பு மாதிரியே இதுவும் ஒரு அடையாள அறிவிப்பு தான். நீங்க உலகத்துக்கு ஒளி,
இருட்டை விரட்டுற, வழிகாட்டுற, உண்மையை தெளிவாக்குற ஒரு ஒளியா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லுது. இதுவும் நம்ம இயல்போட ஒரு பகுதியா இருக்கணும். எவ்ளோ அழகான உதாரணம் பாருங்க. ஒரு மலை மேல இருக்கிற ஊரை யாராலையாவது மறைக்க முடியுமா? நைட்ல பல மைல் தூரத்துக்கு அதோட வெளிச்சம் தெரியும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட நல்ல தாக்கம், நம்ம ஒளிங்கிறது இயற்கையாவே வெளியே தெரியக்கூடியது. அதை மறைக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இந்த லாஜிக்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். ஒரு விளக்கை ஏத்திட்டு அதை யாராவது ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வைப்பாங்களா? மாட்டாங்க இல்லையா? அதோட வேலையே வெளிச்சம் கொடுக்கறது தான். அதனால எல்லாரும் பாக்குற மாதிரி, எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி உயரமான இடத்துல தான் வைப்பாங்க. நம்மளோட தாக்கமும் அப்படிதான், மத்தவங்களுக்கு பயன்படணும். ஓகே, இப்போ உப்பு, ஒலி இதெல்லாம் சரி. ஆனா இதோட நோக்கம் என்ன? சும்மா உப்பாவும் ஒலியாவும் இருந்தா போதுமா? இல்ல இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? வாங்க இந்த ரெண்டு உருவகத்தையும் ஒரு மையமான செயலோட இணைச்சு பார்ப்போம். இங்கதான் ஒரு நேரடியான கட்டளை வருது. உங்க ஒளி மத்தவங்க முன்னாடி பிரகாசிக்கட்டும். அட சரி, அப்போ இந்த ஒலினா என்ன? எதை சொல்றாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்கதான் விஷயத்தோட மையப்புள்ளியே இருக்கு. இந்த ஒலிங்கிறது வேற எதுவும் இல்ல, உங்களுடைய நற்செயல்கள். ஆமா, நாம செய்யற நல்ல காரியங்கள், மத்தவங்களுக்கு உதவுறது, உண்மையா இருக்கிறது, இதுதான் நம்மளோட உண்மையான ஒளி. ரொம்ப சிம்பிள் இல்லையா? சரி, நம்ம ஒளி ஏன் பிரகாசிக்கணும்? நமக்கு பேர் கிடைக்கிறதுக்கா? இல்லவே இல்ல. மக்கள் நம்மளோட நல்ல செயல்களை பார்த்து இதுக்கு காரணமான இறைவனை போற்றணும்னு தான் சொல்லப்படுது. நம்ம செயல்கள் நமக்கு பெருமை சேர்க்கறத விட ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு சாட்சியா இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். உப்பு, ஒலி, நல்ல செயல்கள், இது எல்லாமே நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறத பத்தி தான். இது உங்களை பத்தி, உங்க தாக்கத்தை பத்தி. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற எந்த விஷயத்த உங்க ஒளின்னு சொல்லுவீங்க? அது சின்ன உதவியா இருக்கலாம், ஒரு அன்பான வார்த்தையா இருக்கலாம். உங்க நற்செயல்கள் என்னென்ன? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். உங்க உப்பு அதோட தன்மையை இழந்துடாம இருக்க, உங்க ஒளி மறைஞ்சு போகாம எப்பவும் பிரகாசிக்க நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுக்கு பதில் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் தான் இருக்கு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும்
எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.
பெற்றவர். வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள்